ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒன்று சாப்பிட்டா பத்தாது டீ கடை காரா போண்டா. ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க. டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ கடை காரா போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. போண்டா டீ கடையில் வாங்கி சாப்பிட்றது போல் அதே டேஸ்ட்டில் வீட்டில் செய்யலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். போண்டா செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு தான் இது. மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதையும் கடலைப்பருப்போடு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். நல்லா அலசினதுக்கப்புறமா இது கூட பருப்பு ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 2 மணி நேரத்துக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு 2 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. பருப்பில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடணும். இந்த போண்டா மாவு அரைக்கிறதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. தண்ணி தேவைப்பட்டதுன்னா தெளித்து அரைச்சிக்கோங்க. அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லாமல் அதே சமயம் ரொம்பவும் கொரப்பாக இல்லாமல் லைட்டாக கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலை நிறையா சேர்க்கும்போது போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது மொறுன்னு இருக்கும் வெளியில். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவில் இருக்க தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. கடலைப்பருப்பை ஊற வச்சு போண்டா செய்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்டில் இருந்தால் போண்டாவை செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொரு தடவையும் போண்டாவை எண்ணெயில் போடும்போது கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை எடுத்து போட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். போண்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எந்தளவு உங்களுக்கு போண்டா பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுறணும். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருங்க. அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே வெளியில் கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். மீடியமாக வச்சு பொரிக்கும்போது போண்டா வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் நல்லா மாறிடுச்சு. எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். டீ கடை காரா போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. இதே போல் கடலைப்பருப்பை ஊற வச்சு இந்த கடலைப்பருப்பு போண்டாவை செஞ்சு பாருங்கள். இந்த ஈஸியான டீ கடை காரா போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.